ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே 2024 வருஷம் ஜனவரி மாதத்திலே இந்த கடைசி ஓய்வு நாளிலும் தேவ சமூகத்திலே இந்த வாரத்தின் முதலாம் நாளிலே கர்த்தருடைய கரத்திலே வரத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபையை கொடுத்ததற்காக, தேவ அன்பு தேவ தயவு இந்த நிமிஷம் வரை நம்மோடு கூட இருப்பதற்காகவும் தேவனுக்கு நன்றி சொல்லி ஒரு நிமிஷம் இந்த ஆராதனையை துவக்கம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அன்பு, இரக்கம், தேவ தயவும் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இந்த நிமிஷம் வரை இருந்த தேவனுக்கு நன்றி சொல்லி அவரை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி நம் வாய்களை திறந்து நாம் அவரை ஸ்தோத்தரித்து நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். நாம் ஸ்தோத்தரிக்கலாம், நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி, உம்முடைய அன்பிற்காய் நன்றி, உம்முடைய கிருபைக்காய் நன்றி, உம்முடைய தயவுக்காய் நன்றி, எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி, எங்களை வழி நடத்துறக்காய் நன்றி, எங்களை வாழ வைத்ததற்காய் நன்றி, எங்கள் மத்தியிலே நீர் ஜீவிக்கிற தேவனாய் இருப்பதற்காய் நன்றி அப்பா. எங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்தவரே உமக்கு நன்றி. வல்லமையுள்ளவரே உமக்கு நன்றி. அதிசயமானவரே உமக்கு நன்றி. ஆலோசனை கர்த்தரே உமக்கு நன்றி. ஜீவாப்பமே உமக்கு நன்றி. ஜீவாதிபதியே உமக்கு நன்றி. தேவாதி தேவனே உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உம்முடைய இரக்கம், தயவு, கிருபை எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி. உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி ஐயா. எங்கள் வாய்களை திறந்ததற்க நீர் கிருபை செய்தீரே நன்றி. எங்கள் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர வழிகளை செலுத்த கிருபை கொடுத்தீரே நன்றி அப்பா. உம்முடைய அன்பு, இரக்கம், தயவு இந்த நிமிஷம் வரை எங்களை வழி நடத்தி கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் நீர் காத்ததற்காய் நன்றி அப்பா. இந்த 28 நாட்கள் எங்களோடு கூட இருந்ததற்காய் நன்றி. இந்த புதிய வருஷத்திலே ஒரு மாதம் காண கிருபை கொடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஜீவனோடு இருப்பது உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய அன்பும் ஆசீர்வாதமும் எங்களை இந்த நிமிஷம் வரை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காய் நன்றி அப்பா. உம்மால் அன்றி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாத கர்த்தாவே, நீரே எல்லாவற்றையும் எங்களுக்கு தருகிறீர். உம்மிடத்திலிருந்து வருகிறதை ஒருவரும் பறித்து கொள்ள முடியாதப்பா. நீர் ஒருவரே பூட்டுகிறவரும் திறக்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் பூட்டினதை ஒருவரும் திறக்க முடியாதப்பா. நீர் திறந்ததை ஒருவரும் பூட்ட முடியாத கர்த்தாவே. அப்படிப்பட்ட மகிமையான தேவன், வல்லமையுள்ள தேவன் அப்பா. நீர் அதிசயமான தேவன், ஆசீர்வாதத்தின் தேவன் அப்பா. நீர் இரக்கத்தின் தேவன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் நிறைந்த தேவன் அப்பா. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உற்சாகத்தோடு, உண்மையான உத்தமமான இருதயத்தோடு, பரிசுத்தத்தோடு, பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபடி நான் மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று ஆண்டவரே சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு எங்களை வர செய்கிறேன் நன்றி. எங்கள் பலவீனங்களை, துக்கங்களை நீர் சுமந்ததற்காய் நன்றி அப்பா. உடைய அன்பு, தயவு, இரக்கம் எங்களோடு கூட இருப்பதற்கு, நீர் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காய், நாமத்திலே 2 பேர் 3 பேர் எங்கே கூட அவள் நடுவிலே இருக்கிறேன் என்று சொல்லி எங்கள் நடுவிலே நீர் இருப்பதற்காக நன்றி அப்பா. நீர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிற தேவன் அப்பா. உமக்கு ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே மரணமானது ஆண்டவரே அந்த சரீரமானது மரித்து இன்றைக்கும் அது உயிரோடு இருக்கிறவராய் இருக்கிறேன். மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆவியான தேவன், உண்மையான தேவன், ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரே உம்மை தொழுது கொள்கிறோம். நீர் ஆவியான தேவனாய், நீர் ஆண்டவரே மரிக்காத தேவனாய் இருக்கிறீரப்பா. அந்த ஆவிக்கு மரணம் இல்லை என்று நாங்கள் விசுவாசம். சரீரத்திற்கு மரணம் உண்டு, ஆனால் ஆவிக்கு என்னென்றைக்கு மரணம் இல்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் அதே ஆவியான தேவனாய், சத்திய ஆவியானவராய், பரிசுத்த ஆவியானவராய், என்னென்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி உங்களுடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவரை பிரசன்னம் இருக்கட்டும். வந்துள்ள பிள்ளைகளை ஆசீர்வதியும். வரத்தடப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விஷயம் கண்ணோக்கி பார். ஆண்டவரே, ஏன் இந்த ஆராதனை இழந்து போனோம், ஏன் இப்படி உலக காரியங்கள் எல்லாம் நாங்கள் மதிமயங்கி போனோம் என்று அந்த உணர்வு ஒவ்வொருவருக்கும் வரட்டும் அப்பா. பின்வாங்கி போனவர்கள் ஆண்டவரே தங்களுடைய ஆத்துமாக்களை கெடுத்து கொள்ளாதபடி, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட
இந்த வாய்ப்பை அவர்கள் தவறவிடாதபடி ஆண்டவரே, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொன்னீரப்பா. நீர் எங்களுக்கு இலவசமாய் கொடுத்த இந்த மீட்பை, இந்த ரட்சிப்பை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக அந்த உணர்வை தார். எல்லா கண்களையும், எல்லா குருடாட்டத்தையும் எடுத்து போட்டு ஆண்டவரே, செவிகள் உள்ளவர்களாய், கண்களை திறக்கப்பட்டவர்களாய், இருதயம் திறக்கப்பட்டவர்களாய், ஆண்டவரே, பாவத்தை குறித்த அந்த மனஸ்தாபம் படுகிற ஜனங்களாக மாற தேவ இரக்கம் கிடைக்கட்டும். நிறைய மகிமைப்படும், உடைய நாம மகிமைப்படட்டும். உடைய கிருபை ஆண்டவரே, உடைய அன்பு எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி சொல்லி உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். உடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை ஒருவருக்கும் வாழ்த்து சொல்கிறேன். இந்த நேரத்திலும் ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி தொடர்ந்து நாம் தேவ வார்த்தையை வாசித்து நாம் தியானிக்கலாம். கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஒரு சில பாடல்களை நாம் பாடலாம். பாட்டு புத்தகத்திலே 1248 உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டேன், ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்கிற பாடல். 1248 உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். ஐயா, காலமெல்லாம் காத்து கொண்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, உம்மை நம்பி உந்தன் பாதம் ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஐயா, ஒருபோதும் கைவிட மாட்டீர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். ஐயா, காலமெல்லாம் காத்து கொண்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர். மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். மகனாக மகளாக அடிமைக்கு தந்தீரே, அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லமை அடிமைக்கு தந்தீரே. ஐயா, அடிமைக்கு தந்தீரே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார், முடவர்கள் நடந்தார்கள்.
குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார், முடவர்கள் நடந்தார்கள். ஐயா, முடவர்கள் நடந்தார்கள். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டே ஐயா, ஒருபோதும் கைவிட மாட்டே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டே. அல்லேலூயா, ஆமென். எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே என்கிற பாடல் 1218வது பாடல். சத்தமாக நல்லா உற்சாகமா பாடுங்க. ஏதோ தூங்கி எந்திரிச்சு தூக்கத்து மயக்கத்துல பாடுற மாதிரி பாடிட்டு இருக்கிறீங்க. எல்லாரும் கவனிக்கிறாங்க, இது எல்லா இடங்களையும் செல்றது என்கிற உணர்வோடு பாடுங்க. கடமைக்காக பாட வேண்டாம். சரி. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மீட்டும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மீட்டும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், நாயனும் எனக்கண்பார் ஞானமான வாழனும், நாயனும் எனக்கண்பார் ஞானமான வாழனும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் எவ்வுல துணை இயேசுவே. ತಂದೆ ತಾಯೇ ನಮ್ ಜನಂ ಮಂದುಲು ಸೇನೆಗಿದ, ತಂದೆ ತಾಯೇ ನಮ್ ಜನಂ ಮಂದುಲು ಸೇನೆಗಿದ, ಸಂದೋಡೆ ಸಕಲಯೋ ಸಂಪೂರ್ಣ ಭಾಗ್ಯಮು, ಸಂದೋಡೆ ಸಕಲಯೋ ಸಂಪೂರ್ಣ ಭಾಗ್ಯಮು. ஆதரவு செய்திடும் கூட்டாளியும் என் தோழனும், ஆதரவு செய்திடும் கூட்டாளியும் என் தோழனும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. கங்குலின் என் ஜோதியும் கவலையில் ஆறுதல், கங்குலின் என் ஜோதியும் கஷ்ட நோய் படுக்கையில் கை கண்ட அமிழ்தமும், கஷ்ட நோய் படுக்கையில் கை கண்ட அமிழ்தமும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. போதக பிதாவுமென் போக்கினில் வரத்தினில், போதக பிதாவுமென் போக்கினில் வரத்தினில், ஆதரவு செய்திடும் தாலியும் என் தோழனும், ஆதரவு செய்திடும் கூட்டாளியும் என் தோழனும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுல துணை இயேசுவே. அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும், அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும், பிணியாலேயும் மீட்பர் பிரிய மத்தியஸ்தரும், பிணியாழியும் மீட்பரும் பிரிய மத்தியஸ்தரும். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே,
தொல்லை நீக்கும் எவ்வோல துணை இயேசுவே. ஆன ஜீவ அப்பமும் ஆவலும் என் காவல், ஞான கீதமும் சது நாட்டமும் கொண்டாட்டமும், ஞான கீதமும் சது நாட்டமும் நாட்டமும், எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை நீக்கும் எவ்வோல துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை நீக்கும் எவ்வோல துணை இயேசுவே. அல்லேலூயா. ஆமென். நம்ம எழுந்து நின்று கர்த்தருடைய நாம மகிமைக்காக பாட்டு புத்தகத்திலே 451வது பாடலாம். நீரே எல்லாம் நீரே எல்லாம் என்கிற பாடல். பாட்டு புத்தகத்திலே 451வது பாடல், நீரே எல்லாம் என்கிற பாடலை பாடி நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்வில் உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ அவரே நமக்கெல்லாம் ஆனவர். அவரை நாம் ஆராதித்து அவரை நேசித்து அவரை பின்தொடரும் பொழுது இந்த பூமியிலே நமக்கு என்ன தோல்வியோ என்ன கவலைகளோ கஷ்டங்கள் வந்தாலும் அவைகளை நீக்கி போட்டு நமக்கு நித்திய மகிழ்ச்சியை தருகிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தேவனுக்கு நன்றி சொல்லி அவரை நாம் ஒவ்வொரு நாளும் பின்தொடர்ந்து செல்ல தேவ கிருபைக்காக நாம் இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நீரே எல்லாம் நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ, உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம் நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பேன் 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 இயேசுவை. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ, இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவை. ஆராதிப்பேன் இயேசுவை. நீரே எல்லாம் நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நேசிப்பேன் 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 இயேசுவை. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ, நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவை. நேசிப்பேன் இயேசுவை. நீரே எல்லாம் நீரே எல்லாம், நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே. பின்தொடர்பேன் 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 இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ, வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்பேன் இயேசுவை. பின்தொடர்பேன் இயேசுவை. நீரே எல்லாம் நீரே எல்லாம், நீரே எல்லாம்
இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே, நீரே எல்லாம் இயேசுவே. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவ நாம மகிமைக்காக நம்மளை யாராவது ஒருவர் கர்த்தரை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை வாசித்து தியானிக்க போகிற சத்திய வார்த்தையிலும் தேவனுடைய நாம மகிமைப்படும்படியா இந்த நாள் வரைக்கும் நம்மை வழிநடத்தின தேவன் நம்முடைய வாழ்விலே எத்தனையோ உயர்வுகளோ தாழ்வுகளோ எத்தனையோ போராட்டங்களோ இருந்தாலும் நாம் தேவனை நேசிக்க அவரை ஒருவரையே நாம் ஆராதிக்கும்படியாய் நம்முடைய ஜீவியத்தில் இன்பமோ துன்பமோ வியாதிகளோ பலவீனங்களோ ஏற்பட்டால் நன்மையோ வறுமையோ ஏற்பட்டாலும் தேவனவை எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறவர், நமக்கு சுகத்தை தருகிறவர், பலத்தை தருகிறவர், நம்மை காண்கிற தேவன், நம்மோடு கூட இருக்கிற தேவனுக்கு நன்றி சொல்லி அவருடைய சமூகத்திலே இந்த நாளை ஒப்பு கொடுத்து வருகிற ஒவ்வொரு நாளும் தேவ கிருபை தயவு நம்ம ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். அவருடைய வருகைக்கென்று நாம் இன்னும் அதிகமாய் ஆயத்தப்படவும் அந்த வருகையில் அவரோடு கூட நாம் காணப்படத்தக்கதாக தேவன் நம்மை இரக்கம் பாராட்டி அவருடைய வார்த்தையின்படி நாம் ஜீவிக்கத்தக்கதாக அப்படிப்பட்ட சிந்தைகளை நினைவுகளை அப்படிப்பட்ட வழிகளிலே நாம் நடக்க நமக்கு உணர்வையும் தரும்படியாக நம்ம ஒவ்வொருவரும் தேவ சமூகத்திலே காணப்படும்படியாக தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் இன்னும் அதிகமாய் அவருடைய ஆவியின் வல்லமையில் நிரப்பத்தக்கதாய் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் தொடர்ந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட வழிநடத்த தேவ சமூகத்திலே தாழ்த்தி இந்த காரியத்திற்காக ஜெபித்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென், ஆமென். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஆமென். நன்றி அப்பா. ஆமென், ஆமென். ஆமாண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமாண்டவரே. நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ரட்சாவே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென், ஆமென் ராஜாவே. இயேசப்பா இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி அப்பா. ஆமென், ஆமென் ராஜா. நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஆமென். நன்றி அப்பா. ஆமென், ஆமென். பலத்தை தாரும், சுகத்தை தாரும். ஆமென், ஆமென். பாதுகாத்தருளும், பாதுகாத்தருளும் அப்பா. ஆமென், ஆமென் ஐயா. மன்னித்தருளும், மனமிரங்கும். ஆமென், ஆமென். பலப்படுத்தும் அப்பா, பலப்படுத்தும். ஆமென். பரிசுத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும் அப்பா. ஆமென், ஆமென். தரிசிக்க முடியாதப்பா. ஆமென் ராஜாவே. கிருபை தாரும், கிருபை செய்யும், கிருபை செய்யும் அப்பா. நன்றி ஐயா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. பயன்படுத்தி அருளும், பயன்படுத்தி அருளும். ஆமென். பேசும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். நன்றி அப்பா. பதிலை தருளும். ஆமென், ஆமென். பிரியமாயிருக்கட்டும், பிரியமாயிருக்கட்டும் அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமாண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா.
ஆமென் ஆமென் ராஜாவே. ஆசீர்வதித்தருளும் ஆசீர்வதித்தருளும். சந்திக்கப்படட்டும். ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆமென் ஆமென். எல்லாம் சந்திக்கப்படட்டும். ஆமென். நன்றி நன்றி அப்பா. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பலப்படுத்தும். ஆமென் ஆமென் ராஜாவே. ஆமென் இயேசுவே இரக்கமா. ஆமாண்டவரே இரக்கமா இரும் இரக்கமா இருமப்பா. ஆமென் இயேசுவே பலப்படுத்தும் பலப்படுத்தும். ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி கலந்த இதயத்தோடு நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம். எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தினதற்காய் எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய வல்லமை உடைய தயவு கிருபை எங்களுக்கு எல்லா பலத்தையும் சுகத்தையும் கொடுத்ததற்காய் வறுமைகள் போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் மத்தியிலே ஆண்டவரே எங்களை தூஷிக்கிறவர்கள் எங்களை வெறுக்கிறவர்கள் எங்களை குற்றம் சொல்லுகிற எங்களை குறை சொல்லுகிறவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னீரப்பா. நாங்கள் அவர்களை மன்னிக்க எங்களுக்கு நீர் பலன் கொடுத்தீரப்பா. ஆண்டவரே எங்களை நீர் எங்களுடைய பாவங்களை எங்களுடைய குறைகளை குற்றங்களை அந்த மறதியின் கடலே போட்டது போல ஆண்டவரே அந்த பிள்ளைகளையும் ஆண்டவரே கத்தாவே ஒரு விஷயம் கண்ணோக்கி பார்த்து அவர்களை மன்னிக்கும் ஆண்டவரே. அவர்களுக்கு இரக்கம் பாராட்டும். அவர்களும் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட இயேசு கிறிஸ்துவை மெய் தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்கதா ஆண்டவரே இந்த பூமியை நீர் அக்கினியிலே அழித்து போடுவேன் என்று எச்சரித்திருக்கிறீரப்பா. அந்த அழிவை குறித்தான ஒரு பயம் இல்லாதபடி இன்றைக்கு ஜனங்கள் இருமாப்பாய் கடின இதயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்கு ஒரு உணர்வை தாரும் அப்பா. தேவனே உடைய இரக்கம் இறங்கட்டும். உடைய கிருபை இறங்கட்டும் அப்பா. உடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. தேவனே இதோ இந்த நாளிலே கூட உடைய வருகை அதி சீக்கிரமா இருக்கிறது என்று நீ சொல்லி இருக்கிறப்பா. எங்களை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது உடைய வருகை அது எவ்வளவாய் சீக்கிரமா இருக்கிறது என்ற அந்த பயத்தோடு நாங்கள் நடுக்கத்தோடு ஆண்டவரே நீ சொன்னிரப்பா. பயத்தோடு நடுக்கத்தோடு குமாரனை பின்பற்றுங்கள், அவருடைய வார்த்தையை கை கொள்ளுங்கள், அவருடைய கோபம் அது பற்றி எரியும் என்று சொல்லி எச்சரித்து இருக்கிறீரப்பா. ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வருகை அதிசீக்கிரமா இருக்கிறது. ஆண்டவரே நீர் குமாரனாய் வந்தீரப்பா. அந்த குமாரனை நாங்கள் இறுக பற்றி கொண்டு ஆண்டவரே நாங்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு உம்மை சேவிக்கவும் உம்முடைய வருகையிலே காணப்படத்தக்கதாக எங்களை தகுதிப்படுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்துகிறீர் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. உடைய வார்த்தையை அனுப்பி நீர் பரிசுத்தப்படுத்துகிற தேவன். நீரே வார்த்தையாய் இருக்கிறீர். நீரே பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறீரப்பா. உடைய இரக்கம் தயவு கிருபை ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும். ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவரை உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை பலப்படுத்தி மகிமைப்படுத்துறக்காய் எங்களை கனப்படுத்துறக்காய் நன்றி சொல்லுகிறோம். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். நாம் நின்ற வண்ணமாக தேவனுடைய நாம மகிமைக்காக சங்கீத புத்தகத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 54 நாம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 54 சங்கீதம் 54. தேவனே உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். கொடியரின் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். அவரின் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமை சரி கட்டுவார். உமது சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும். அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை கண்டது. ஆமேன். வாசித்த வார்த்தையை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் நின்ற வண்ணமாக நாம் கடந்த வாரம் தியானித்த சுவிசேஷமானது எப்படி பிரஜாதிகளுக்கு வந்தது, அந்த பிரஜாதி யுகத்தினுடைய துவக்கமும் அதனுடைய முடிவும் எப்படி இருக்கும் என்று நாம் இன்றைக்கும் அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாக லூக்கா 21 அதிகாரம்
லூக்கா 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து நாம் தொடர்ந்து செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம். லூக்கா 21, 24 வாசிக்கலாம். பட்டய கருத்தினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியரால் மிதிக்கப்படும். போதும். வாசித்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபித்து நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்ப அந்த அருமையான வேளையில உடைய சத்திய வார்த்தைகளை வாசிக்க, அதை தியானிக்கும் அதனுடைய மகிமையான மகத்துவமான காரியங்களை குறித்து தியானிக்கிற இந்த நேரத்திலே தேவன் தாமே இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்கள், ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளையும், கண்களையும், இருதயத்தையும், செவிகளையும் விருத்த சேதனம் செய்து, நீர் எவ்விதமாய் அன்றைக்கு இந்த பூமியிலே மனிதனாக இருந்த பொழுது அன்றைக்கு உம்முடைய சீசர்கள் மத்தியிலே இந்த காரியத்தை கூறினீரப்பா. ஆண்டவரே, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன நடக்கும், இது போல புறஜாதியர்களுக்கு என்ன நடக்கும், அந்த காலம் எவ்விதமாய் நிறைவேறும், அந்த காலத்தில் என்னென்ன காரியங்கள் நடந்தேறும் என்று சொல்லி எச்சரித்திருக்கிறீரப்பா. அந்த எச்சரிப்பை அவர்கள் கேட்டு அநேகர் தப்பித்தார்கள். ஆனால் அந்த எச்சரிப்பை கீழ்ப்படியாதபடி, அந்த எச்சரிப்பை குறித்து கவலை கொள்ளாதபடி இருந்தவர்கள் எப்படியாக மரித்து போனார்கள் என்று நாங்கள் இன்றைக்கும் பார்க்க முடிகிறது. அதுபோல இந்த நாட்களிலும் கடந்த 2000 ஆண்டுகளாக இந்த புறஜாதிகளுக்கு ஆண்டவரே உம்முடைய சத்திய வசனமானது சர்வ சிருஷ்டிக்கும் சென்று கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நீர் எங்களை பிரித்தெடுத்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க, உம்மை விசுவாசிக்க, அந்த வார்த்தையிலே சொல்லப்பட்ட காரியங்களை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக அந்த ஞானத்தை, அந்த புத்தியை, அந்த கிருபையை, அந்த இரக்கத்தை எங்களுக்கு கொடுத்தீரப்பா. ஆனாலும் எங்களுடைய சந்ததிகள், எங்களுடைய பிள்ளைகளும், அது மட்டுமல்ல இந்த நாட்களிலே இருக்கிற இந்த ஜனங்கள் மத்தியிலே உம்முடைய நாமம் என்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது, நீர் என்ன இன்றைக்கு செய்கிறீர் என்று உம்முடைய வார்த்தையின் மூலமாய் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக தேவ இரக்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமா, உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் பேச வேண்டுமா, உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பேசி அடியானை மரத்தை மூடி பேசும். உம்முடைய நாம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மறுபடியுமாய் உங்களுக்கு வாழ்த்துரை சொல்கிறேன். நாம் கடந்த வாரம் மிக முக்கியமான காரியங்களை குறித்து நம்ம தியானித்தோம். இந்த பூமியிலே தேவன் ஒரே ஒரு மனிதனை மட்டும் படைத்தார். ஏன் அந்த மனிதனை படைத்தார் என்றால், அந்த மனிதன் என்னவாக வேண்டுமாமா, தேவ சந்ததியை பெற்றெடுக்க வேண்டும். தேவ சந்ததி இந்த பூமியிலே வர வேண்டும். மனிதர்கள் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய யெகோவா என்கிற நாமத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்பட்ட, புறஜாதிகளாகிய நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்திலே வெளிப்பட்ட அந்த ஒரே தேவனாகிய, மெய்யான தேவனாகிய, வானத்தையும் பூமியையும் படைத்த எல்லா சிருஷ்டிகளையும் உண்டாக்கின ஒரு வானத்தை, பூமியை, பூமியின் கீழ் இருக்கிற சகல காடு, மாடு, மலைகள், பள்ளத்தாக்குகள், குன்றுகள், சமுத்திரங்கள், கடல்களிலே இருக்கிற பிராணிகள், ஊர்வன, பரப்பன, வானத்திலே, ஆகாயத்திலே, இப்படி எல்லாவற்றையும் நாம் என்னவெல்லாம் அறிந்திருக்கிறோமோ அவை எல்லாவற்றையும் உண்டாக்கி உருவாக்கினவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அந்த தேவனை அறிகிற அறிவிலே அந்த தேவனை மட்டுமே ஜனங்கள் தொழுது கொள்ள வேண்டும், அந்த தேவனை மட்டுமே நமஸ்கரிக்க வேண்டும், அந்த தேவனை மட்டுமே கனப்படுத்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும் என்றுதான் தேவன் என்ன செய்தார், இந்த பூமியை உண்டாக்கினார், மனிதனை உண்டாக்கினார். இந்த பூமியை அதற்காகத்தான் படைத்தார். ஆனால் இந்த பூமி என்ன ஆகிவிட்டதாமா, மனிதன் தேவனுடைய வார்த்தையை கேளாதபடி தன்னுடைய மனைவியுடைய பேச்சை கேட்டு அவளும் ஏமாற்றப்பட்டு, பாருங்கள், இந்த பூமியில பாவம் யார் மூலமாகத்தான் வந்தது, இந்த பூமியில பாவம் யார் மூலமாக வந்தது, ஏவாள் மூலமாக வந்தது. ஸ்திரீயின் மூலமாக இந்த பூமிக்கு பாவம் வந்தது.
ஸ்ரீ எப்படி ஸ்ரீயின் மூலம் வந்தது என்றால், ஸ்திரீ யாருடைய பேச்சை கேட்டால்? தேவனுடைய பேச்சை அவள் என்ன செய்யல? மதிக்கல. புருஷனுக்கு புருஷன் தன்னுடைய புருஷன் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட புருஷன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறான். ஆனால் இவள் என்ன செய்யவில்லை? புருஷனை பற்றி கவலைப்படாமல், தேவனை பற்றி கவலைப்படாமல், அங்கே இந்த பூமியிலே தேவனாலே உண்டாக்கப்பட்ட அந்த சர்ப்பம் என்கிற அந்த சிருஷ்டியானது அதற்குள்ளாக இருந்த பிசாசினுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார். பாருங்கள், அங்கே 2 சத்தம் இருந்தது. கவனமா கேளுங்க. நீங்க ஏன் இந்த பூமியிலே எல்லா காரியங்களும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்ற அந்த அடிப்படை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அதை சரியாய் புரிந்து கொள்ளும் பொழுது மட்டும்தான் மற்றவர்களுக்கு அதை சொல்லி மற்றவர்களுக்கு அந்த உணர்வை கொடுக்க முடியும். அதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் என்பது வெறும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், பாவம் மன்னிக்கப்படும் என்பது மட்டும் அல்ல. அந்த சுவிசேஷகத்தினுடைய அடிப்படை என்ன, அடிப்படை தத்துவம் என்ன, அடிப்படை காரியம் என்ன என்று நம்ம உணர்ந்து கொள்ளும் பொழுது மட்டுமே அந்த நம்ம உணர்வுள்ள மனிதனாக, உண்மையுள்ள மனிதனாக, அது மட்டுமல்ல தேவனை சரியாய் அறிந்து கொண்டவர்களாக அந்த விசுவாசத்திலே இறுக பற்றி கொள்ள முடியும். என்னென்றால் பாருங்கள், ஆபிரகாம் தேவனை என்ன செய்தான்? முழு இருதயத்தோடு, அங்கே முழு மனதோடு, அது மட்டுமல்ல தேவனுக்கு பிரியமாகவும் நடந்து கொண்டார். ஏனென்றால் தேவனுடைய சத்தத்திற்கு அவர் கீழ்ப்படிந்தார். ஆமென். அதுதான் தேவன் நம்மிடத்திலும் எதிர்பார்ப்பது. ஆக தேவனுடைய சத்தத்தை நாம் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த வேதமே அது நமக்கு சரியானவற்றை நமக்கு போதிக்கிறது. இந்த வேதம் அல்லாமல் நமக்கு வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு எத்தனையோ புத்தகங்கள் இருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். இந்த பரிசுத்த வேதம் மட்டுமே நமக்கு சரியானதாக இருக்கிறது. ஆகவேதான் இதை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது என்று ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார். சரி, பாருங்க, இந்த தேவன் மனிதனை படைத்து இந்த மனிதனிடத்திலே இந்த நன்மை தீமை அறியதை நீ செய்யக்கூடாது, அதை புசிக்க கூடாது, அதை நீ தொடக்கூடாது என்று எத்தனையோ காரியங்களை சொல்லியும் மனிதன் அதற்கு பயந்து கீழ்ப்படிந்து சரியாயிருந்தான். ஆனால் அவன் மனைவி அதை மீறி நடந்து அதற்கு கீழ்ப்படியாமல் இந்த பூமியிலே அந்த சர்ப்பத்தினுடைய சத்தத்திற்கு கேட்டு தேவனுடைய சத்தத்திற்கு அவள் கீழ்ப்படியாமல் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை அற்றவளாக, நான் இன்றைக்கு ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்றால், எந்த ஒரு மனிதனானாலும் சரி, ஆணானாலும் சரி, பெண்ணானாலும் சரி, நீங்கள் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அங்கே மரணம் வரும். அதுதான் ஏவாள் மூலமாக இந்த பூமியிலே பாவம் பிரவேசித்து மரணத்தை கொண்டு வந்தது. பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கவில்லை, கீழ்ப்படியவில்லை என்றால் அது அவிசுவாசதியாக நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். பாவம் அது தானாகவே அது பிறப்பிக்க ஆரம்பிக்கிறது. அது உங்களுடைய சிந்தையிலிருந்து வருகிறது. முதலாவது உங்கள் சிந்தை. அதனால்தான் கடந்த நாட்களிலே நம்முடைய சிந்தையை பிசாசானவன் முதலாவது தாக்குகிறான். உங்களுடைய எண்ணத்தை அவன் தாக்குவான். உங்களுக்குள்ளாக இச்சைகளை கொண்டு வருவான். உங்களுக்குள்ளாக அங்கே தேவனை குறித்தான அவிசுவாசமான காரியங்களை சிந்திக்க தொடங்க உங்களுடைய இருதயத்தை அவங்களுடைய சிந்தனைகளை அவன் கைப்பற்ற முயல்வான். அதனாலதான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சரி, பாருங்க, இப்படி இந்த பூமியிலே அங்கே தவறான பிறப்பு வந்தது. பிறகு அந்த முதல் மகனே காயின் என்ன செய்தான்? தன்னுடைய சொந்த சகோதரனையே கொலை செய்து ஒரு கொலைகாரனாக மாறி இந்த பூமியிலே அங்கே அது மிகவும் என்னவாகிவிட்டதாமா, சீர்கட்டு போய் தேவனுடைய பார்வையிலே அது அக்கிரமமும் பாவமும் மிகுதியாய் அந்த முதல் 2000 ஆண்டுகள் இந்த பூமி முழுவதும் என்னவாகி போனதாமாம், சீர்கட்டு போனது. ஆகவே தேவன் இந்த பூமியை முதலாவது எதனால் அழித்தார்? தண்ணீரினாலே அழித்து போட்டார். நோவாவின் காலத்திலே ரட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? எத்தனை பேர்? சத்தமா சொல்லுங்க, எத்தனை பேர்? 8 பேர். நோவாவும் அவனுடைய மனைவி பிள்ளைகளாகிய அந்த 8 பேர். சரி, இப்போ இந்த நோவாவின் குடும்பத்திலே மறுபடியுமாக அங்கே என்ன வருகிறது? அதே பாவம், அதே இச்சைகள் மறுபடியும் வருகிறது. எப்படி என்றால்,
அந்த சேம் காம் யாபேத் என்கிற அந்த காம் என்கிறவன் அவன் ஒரு தவறான முறையிலே அவனுக்கு என்ன செய்யப்படுகிறது? பிள்ளை பிறக்கிறது. அது யார்? அது கானான். யார் அது? கானான். அங்கே அவர்கள் கானானியராகிறார்கள். இந்த சேம் உடைய சந்ததி தான் இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேலர்கள். இந்த கான் தான் கானானியர்கள். இந்த யாபேத்து தான் யாரு? புறஜாதிகள். ஏன் இவர்களை புறஜாதிகள் என்று சொல்லப்படுகிறார்கள் என்றால், இந்த சேமுடைய சந்ததி அது தேவனை சரியாய் வணங்கிக் கொண்டு தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்கிறார்கள். இந்த கானானியர்களும் இந்த யாபேத்தினுடைய பிள்ளைகளாகிய அந்த யாபேத்தின் வழியாக பிறக்கப்பட்டு வருகிற அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? நீங்க அதைத்தான் நீங்க இங்க பார்க்கிறீர்கள். ஆதியாகமத்திலே 11ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே, நீங்கள் 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். வாசியுங்கள். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்திலே வாசிங்க. காமுடைய குமாரர்கள் வாசிங்க. காமுடைய குமாரர் ஆ. ஊஸ், மிஸ்ராயிம், ஊத், கானான் என்பவர்கள். போதும். பாருங்க, இந்த காமுக்கு பிறக்கிறது தான் யாரு? கூஸ். இந்த கூஸ் தான் யாரு? 8ஆம் வசனம் சொல்லுது, நிம்ரோத்தை பெற்றான். இந்த நிம்ரோத்து தான் என்னது? பாபேல் என்கிற அந்த பெரிய பட்டணத்தை கட்டுகிறவன். இதுதான் பாபிலோனியர்கள். நம்ம இப்ப ஏன் இதையே சொல்லுகிறோம் என்றால், இந்த பாபிலோனியர்கள் தான் இந்த இஸ்ரவேலர்களை சிறைபிடித்து கொண்டு போறாங்க. அதுக்கு நம்ம உள்ள போலாம், அடுத்தது காரியத்துக்குள்ள போலாம். சரி, இப்போ இந்த பாருங்க, இந்த சொந்த சகோதரர்கள் தான் ஒருத்தரை ஒருத்தர் அங்கே எப்படி இன்றைக்கு இந்த பூமி, ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், தேவன் ஒரு மனிதனை படைத்து அந்த மனிதன் சரியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அந்த சந்ததிகள் சரியானபடி இல்லாதபடி அங்கே ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு ஒருவருக்கொருவர் அங்கே காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்தி அங்கே ஒருவர் பிரிந்து இன்றைக்கு ஒருவரை ஒருவர் கொன்று குவித்து கொலை செய்கிற கொலைபாதகர்களாகவும் அக்கிரமக்காரர்களாக இருக்கார். எப்படி அந்த முதல் மகன் காயின் என்ன செய்து கொண்டு வந்தானோ அதைத்தான் என்ன செய்யப்பட்டு கொண்டு வருகிறதாமா இன்றைக்கு இருக்கிற சந்ததிகளும் செய்து கொண்டு வருகிறது. அதனாலதான் நம்ம இந்த பூமியில் இருக்கிற எல்லோரும் நம்முடைய சகோதரன் சகோதரிகள் என்று சொல்கிறோம். யாரும் அங்கே மனிதன் தன்னை நான் இந்த ஜாதி இந்த மதம் நான் இவன் அவன் என்று தன்னை அவன் பிரித்து கொள்ளலாம். ஆனால் நம்முடைய தேவனுடைய பார்வையிலே இவர்கள் எல்லோரும் யாருடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க? இந்த பூமியிலே பிறக்கப்பட்ட தேவனாலே அனுமதிக்கப்பட்ட பிள்ளைகள். சரி, பாருங்க, இந்த காமுக்கு கூஷ் பிறக்கிறான். இந்த கூஷ் நிம்ரோத்தை பெறுகிறான். இந்த நிம்ரோத்தின் மூலமாகத்தான் என்ன செய்யப்படுகிறது? பாபேல் என்கிற ராஜ்யம் அங்கே வருகிறது. சரி, அதற்கு 2ஆம் வசனத்துல நீங்க பாக்குறப்போ யாபேத்தின் குமாரர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வாசிங்க. பாருங்க, இதுல கவனமா கேளுங்க. இப்ப நம்ம அந்த பாபேல் என்றால் யாரு, அவங்க யார் என்று பார்த்துட்டோம். சரி, இப்போ இந்த யாபேத்துடைய சந்ததி தான் என்ன சொன்னேன்? புரஜாதிகளுடைய சந்ததி. இந்த புரஜாதிகள் எப்படி வருகிறார்கள் என்றால், இவங்க தான் என்ன பிரச்சனை பண்றாங்கன்னு பாருங்க, வாசிங்க. யாபேத்தின் குமாரர் கோமர், மாகோகு, மாதாய், யாமான், தூபால், தூபால் மேசேக்கு, தீராஸ் என்பவர்கள். வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். கோமரின் குமாரர் அஸ்கினாஸ், ரீபாத்து, தொகர்மா என்பவர்கள். யாவானின் குமாரர் எலிசா, தர்ஷீஸ், கித்தீம், தொதானீம் என்பவர்கள். இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாசையின்படியேயும் அவரவர்கள் கோத்திரத்தின்படியேயும் ஜாதியின்படியேயும் வேறு வேறு தேசங்களாய் பகுக்கப்பட்டன. இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த பிள்ளைகள் தான் என்ன செய்கிறாங்க? தங்களுக்குள்ள ஒவ்வொரு பாஷைகள் ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் அங்கே ஒவ்வொரு தீவுகளாக, ஒவ்வொரு தேசங்களாக, ஒவ்வொரு கோத்திரங்களாக வேறு வேறு இடங்கள்ல பிரிந்து போகிறாங்க. போய் அங்கங்கே அவர்கள் என்ன செய்து கொள்றாங்க? ஜாதிகளையும் கோத்திரங்களையும் பாஷைகளையும் தேசங்களையும் பிரித்து கொள்கிறார்கள். உங்களுக்கு புரியுதா?
அப்போ இன்னைக்கு முழு உலகத்திலேயும் இந்த நோவாவின் பிள்ளைகளாகிய சேம் உடைய சந்ததியும் யாபேத்தினுடைய சந்ததியும் காமுடைய சந்ததிகளாகத்தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த சந்ததிகள் தான் இன்றைக்கு அங்கே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பெயரை வைத்துக் கொள்கிறார்கள். சரி, இப்போ நம்ம வருகிறோம். இங்க நீங்க 11ஆம் அதிகாரத்துல பாக்குறீங்க, இங்க ஒரு காரியம் இருக்கிறது. வாசிங்க, 1ஆம் வசனத்தை வாசிங்க. பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. போதும் பாருங்க, அந்த நாட்கள்ல ஒரே ஒரு பாஷை தான் இருந்தது. ஒரே ஒரு பாஷை மட்டும்தான் இருக்குது. அது என்ன பாஷை? தேவன் ஆதாமுக்கு சொல்லிக் கொடுத்த தேவனுடைய பாஷை. என்ன பரலோகத்துல அங்கே என்ன பேசிக் கொண்டிருப்பாங்களோ அதைத்தான் என்ன செய்திருப்பார் தேவன். நிச்சயமா யாருக்கு சொல்லி கொடுத்திருப்பா? ஆதாமுக்கு சொல்லி கொடுத்திருப்பா. அப்ப அந்த ஜனங்கள் அதே பாஷைகளைத்தான் பேசிக்கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ இங்க என்ன நடக்குது? அப்ப அந்த நாட்கள்ல பூமி எங்கும் ஒரே ஒரு பாஷை இருக்குது, ஒரே விதமான பேச்சு இருக்கு. ஆனால் ஜனங்கள் பிரிந்திருக்கிறாங்க. இப்போ தேவன் என்ன செய்கிறாராமா? அங்கே 6ஆம் வசனம் சொல்றாரு, கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமா இருக்கிறார்கள், அனைவரும் ஒரே பாஷை இருக்கிறது, இவர்கள் செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது தடைபடாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவது அறியாதபடி அவர்கள் பாஷைகளை தாறுமாறாக்கி போடுவோம் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப நம்ம நினைக்கலாம், ஏன் தேவன் இதை செய்ய வேண்டும்? ஏன் ஒரே பாஷையா இருந்துட்டு போகுது என்றால், அதற்கு தேவன் பாருங்க, நீங்க தேவன் எதை செய்தாலும் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு, அதற்கு ஒரு காரியம் உண்டு. ஏனென்றால் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? எல்லாவற்றையும் தன்னுடைய நாம மகிமைக்காகவும் தன்னுடைய பிள்ளைகள் யார் என்று அறிந்து கொள்ளும்படியாக தன்னுடைய பிள்ளைகளை அவர் எல்லா இடங்களிலேயும் அங்கே ஜெய வீரனாக காட்டும்படியாக அவர் அதை விரும்புகிறார். ஆமென். ஏனென்றால் இங்க எப்படி இந்த பூமியிலே அங்கே பாவம் மரணம் வந்ததோ, இந்த பாவத்தையும் மரணத்தையும் ஜெயிக்கும்படியாக தன்னுடைய பிள்ளைகள் அங்கே தேவனுக்காக சரியாக நிற்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் இவர்கள் என்ன ஆயிடுவாங்க? யார் யாரு என்று அந்த ஒரு இதே இருக்காது. இப்ப ஒரு உதாரணத்திற்கு நீங்க இப்படி யோசித்து பாருங்க, இன்றைக்கு முழு உலகத்திலேயும் ஒரே பாஷை, ஒரே காரியத்தை செய்து கொண்டிருந்தால் அதுல யார் சரியானவர்கள் யார் தவறானவர்கள் என்று யாரும் தெரியாது. புரிகிறதா உங்களுக்கு? அப்போ தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? இவை எல்லாவற்றையும் பிரிக்க விரும்புகிறார். பாருங்க, அப்போ இங்க என்ன செய்யப்படுகிறது? பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கப்பட்டதால் அதன் பேர் பாபேல் என்னப்படும். அதன் பேர் பாபேல் என்னப்படும். பாருங்க, அப்புறம் 10ஆம் வசனத்துல சொல்றாரு, சேமுடைய வம்ச வரலாறு என்று சொல்லி, ஜலப்பிரளயம் உண்டாகி 2 வருஷத்துக்கு பிறகு சேம் 100 வயதான போது அர்பக்ஸ் எங்கை பெற்றுகிறான். பிறகு அவர்கள் மூலமாக சாலா, இப்படியாக அந்த சந்ததி பிறந்து அங்கே 27ஆம் வசனத்திலே ஆபிரகாம் வருகிறார். இங்க இவருக்கு அநேக குழந்தைகள் பிறக்கிறது. ஒவ்வொருத்தருக்கு பிறகு ஒவ்வொருத்தராக குழந்தைகள் பிறந்து அங்கே ஆபிரகாமுடைய தகப்பனாகிய தேராகுக்கு அங்கே 3 ஆண்கள் பிறக்கிறார்கள். ஆபிரகாம் 1, நாகூர் 1, ஆரான் 1. இந்த 3 பேர் பிறக்கிற பொழுது இந்த மூவர் அங்கே கல்தேயர் பட்டணத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அங்கே அன்றைக்கு முழுவதுமாக சிலை வழிபாடுகளும் உலக வழிபாடுகள் இருந்தது. அங்கே ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாமை பார்த்து, நீ உன் தேசத்தையும் வாசிங்க, ஆதியாகமம் 12:1 வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிற
ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து, நீ இதை விட்டு நீ இப்ப இருக்கிற இடத்தை, இந்த தேசத்தை, இந்த இடத்தை எல்லாவற்றையும் விட்டு நீ நான் காட்டுற இடத்துக்கு நீ போ என்று சொல்லி அங்கே தேவன் என்ன செய்கிறாராமா, அங்கே மோரே என்கிற இடத்திற்கு, அங்கே கானானியர்கள் இருக்கிற அந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு போய், அதற்கு பிறகு அவர் அநேக காரியங்களை செய்து அங்கே ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறக்கிறது, ஈசாக்கு பிறக்கிறான். ஈசாக்குக்கு பிறகு அங்கே ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. யாராரு? ஈசா யாக்கோபு பிறக்கிறாங்க. ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. யாராரு? ஏசாவும் யாக்கோபும் பிறக்கிறாங்க. இப்ப இந்த ஏசா யார் என்று தெரியும், யாக்கோபு யார் என்று தெரியும். அப்போ இந்த யாக்கோபின் மூலமாகத்தான் 12 கோத்திரங்கள் வருகிறது. இந்த 12 கோத்திரங்களில் தான் அந்த யாக்கோபை தான் இஸ்ரவேல் என்று ஆண்டவர் பெயரை மாற்றுகிறார். அதனாலதான் அவர்கள் இஸ்ரவேலர்கள் என்று பெயர் வருகிறது. சரி, இது பழைய ஏற்பாட்டிலே நடந்த காரியங்கள். இவர்களை இஸ்ரவேலர்கள் அவர்கள் தங்களுக்கென்று அங்கே 12 கொடிகளும் அங்கே 12 விதமான காரியங்களை அவர்கள் அங்கே செய்து கொண்டு ஒரு மிகப்பெரிய காரியமாக தேவன் அவர்கள் மத்தியிலே மட்டும் கிரியை செய்து கொண்டு வந்தார். நீங்க கவனமா கேளுங்க. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த யாபத்தினுடைய பிள்ளைகளோ அல்லது காம் என்கிற அந்த கானானியனுடைய அந்த கூஷ் நிம்ரோத் வழியாக வந்தவர்களோ தேவனை விட்டு என்ன ஆகிவிட்டார்கள்? பின்வாங்கி போய்விட்டார்கள். அவர்கள் என்ன செய்யவில்லை? இந்த இஸ்ரவேலர்கள் ஆகிய அந்த ஆபிரகாமினுடைய சந்ததி ஆகிய யாக்கோபினுடைய சந்ததி ஆகிய அந்த 12 கோத்திரங்கள் எதை வணங்கி கொண்டிருந்தார்களோ அதை வணங்காமல் அங்கே உலகத்திலே காணப்படுகிற இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற இயற்கையை வணங்கினார்கள். எப்படி அன்றைக்கு முதல் மகனாகிய காயின் என்ன செய்தான்? கனிகளையும் பழங்களையும் கொண்டு வந்து தேவனுக்கு படைத்து, இன்றைக்கும் அந்த காரியம் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு, இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இந்த காரியங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இயற்கையை வழிபடுகிற காரியங்கள் செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் இந்த சேமுடைய பிள்ளைகளாகிய இந்த இஸ்ரவேலர்கள், ஆபிரகாமுடைய பிள்ளைகளாகிய இந்த இஸ்ரவேலர்கள் தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டு வந்தார்கள். அது யார் மூலமாக தொழுவப்படுகிறது என்றால், நீங்க வாசிங்க, நீங்க வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். ஆமென். பாருங்க, முதல்ல இங்கே தேவன் இந்த பூமியை தண்ணீரினால் அழித்த பிறகு அங்கே தேவனுடைய நாமத்தை முழு இருதயத்தோடு முழுவதுமாக அங்கே தேவனுக்கென்று ஒரு தனியான ஒரு பலிபீடத்தை கட்டி, எப்படி அன்றைக்கு ஆபேல் கட்டி அங்கே தேவனை அங்கே ஆட்டை பலி செலுத்தினாரோ அதை போல இங்கே ஆபிரகாமும் அதே காரியங்களை செய்து மறுபடியுமாக இந்த பிரஜாதி வழிபாடுகளில் இருந்து, கவனமாய் கேளுங்க, ஆபிரகாமும் எதிலிருந்து தான் வெளியில வர்றாரு? பிரஜாதி வழிபாடுகள். ஏனென்றால் அந்த நாட்களிலே அங்கே இந்த பூமி அழிக்கப்பட்ட பிறகு அவர்கள் மறுபடியுமாக இந்த உலக வழிபாடுகளுக்குள்ளாய் போயிட்டாங்க, பிரஜாதி வழிபாடுகளுக்குள்ளாய் போய்விட்டார்கள். பிறகு ஆபிரகாம் மூலமாக தேவன் மறுபடியுமாக தன்னுடைய நாமத்தை அவர் வெளிப்படுத்தி அங்கே ஆபிரகாம் தேவனை விசுவாசிக்கும்படி செய்து தேவன் நாமத்திற்கென்று ஆபிரகாம் வைராக்கியமாக எழும்பி நிற்கிறார். இப்போ இவர்கள் மூலமாகத்தான் அங்கே தேவநாமம் மறுபடியுமாக கட்டப்பட்டு அங்கே தேவனுக்கென்று அவர்கள் இந்த பூமியில சாட்சியாக நிற்கிறார். இந்த புறஜாதிகளுக்கு இவர்கள் என்ன செய்யக்கூடாது, என்ன காரியங்கள் எல்லாம் இவர்கள் செய்யக்கூடாது என்று அங்கே தேவன் என்ன செய்கிறார் என்றால் அவர் எச்சரிக்கிறார். தன்னுடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி அங்கே வேதத்திலே நீங்க வாசிங்க, எரேமியா 10ஆம் அதிகாரம்
வாசிங்க எரேமியா 10:2. புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள். கவனமா கேளுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அன்றைக்கு அந்த எகிப்திலே அடிமைப்பட்டு போய் அங்கே யாக்கோபினுடைய பிள்ளையாகிய யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு அங்கே அவன் விற்று போடப்பட்டான். அவன் எகிப்திலே அடிமையாக கொண்டு அங்கே அடிமைப்பட்டவர்களாக இருந்தார்கள் 400 வருஷம். பிறகு அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்து மோசே என்கிற தீர்க்கதரிசி மூலமாக தேவன் அவர்களோடு பேசி அந்த அவர்களுக்கென்று ஒரு வேதத்தை கொடுத்து, அவர்களுக்கென்று கட்டளைகளை கொடுத்து, கற்பனைகளை கொடுத்து, இதைப்படி நீங்கள் செய்ய வேண்டும், நடக்க வேண்டும் என்று தேவன் என்ன செய்தார்? இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்து வழி நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் இந்த இஸ்ரவேலர்கள் மறுபடியுமாக எப்படி அங்கே தன்னுடைய ஆதி தாயாகிய அந்த ஏவாள் தேவனுடைய வார்த்தையை கட்டளைகளை கேட்டு கீழ்ப்படியவில்லையோ, தன்னுடைய புருஷனுடைய சொல்லை கேட்கவில்லையோ, அதை போல இந்த இஸ்ரவேலர்கள் அங்கே லேவியர்களுக்கு ஆகிய அந்த இஸ்ரவேலர்களுடைய ஆசாரியர்களுடைய வார்த்தைகளையும் இஸ்ரவேலர்களுடைய தங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளையும் இவர்கள் என்ன செய்யவில்லை? கேட்கவில்லை. அதனாலதான் ஆண்டவர் எரேமியா மூலமாக, ஏசாயா மூலமாக, அங்கே வேதத்திலே அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் எச்சரிக்கிறார். அதைத்தான் இங்க நீங்க வாசிக்கிறீங்க. எரேமியர்ல 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல தேவன் எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறார்? நீங்க என்ன செய்ய வேண்டாம்? புறஜாதி மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். பாருங்கள், இந்த புறஜாதிகள் என்ன செய்கிறார்கள் என்றால் வானத்தின் அடையாளத்திலே கலங்கி போகிறாங்க. புறஜாதிகள் எப்பொழுதுமே கவனமாக கேளுங்க. இன்றைக்கு நீங்க பார்க்கிற மாதிரி வானசாஸ்திரங்களை, இன்றைக்கு எப்படி இந்த ஜோதிடத்தின் மேலே இன்றைக்கும் நம்பிக்கை இருக்கிறதோ, அந்த நாட்களிலே அன்றைக்கு இருந்த புறஜாதிகளும் அங்கே அந்த கிரகங்களை வைத்து, அந்த நாட்களை வைத்து, மணிகளை வைத்து, இன்றைக்கு இது நடக்கும், இன்றைக்கு அமாவாசை, இன்றைக்கு பௌர்ணமி, இன்றைக்கு இது அது என்று சொல்லி இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்களோ அதே காரியங்களையும் அன்றைக்கும் செய்து கொண்டு வந்தார்கள். அது அன்றைக்கு மட்டுமல்ல, அது எப்பொழுது அங்கே காயின் தேவ சமூகத்திலிருந்து துரத்தப்பட்டானோ, காயின் காலத்திலிருந்து அது நடைமுறையிலே இருந்து வருகிறது. அதனாலதான் அது பூமி என்ன செய்யப்பட்டதாமா? பாவத்திலும் அக்கிரமம். அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஏனென்றால் இந்த வானத்திலே காணப்படுகிற நட்சத்திரங்களோ, சூரியனோ அல்லது சந்திரனோ, இவைகள் எல்லாமே தேவனுடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறது. அதை தேவன் காலத்திற்கென்னும் அது அது கால சீதோசனைக்காக, அது தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று தேவன் ஒரு அடையாளமாக கொடுத்தது. ஆனால் அதை குறித்து புறஜாதிகள் என்ன செய்கிறாங்களாமா? வானத்தின் அடையாளங்களினாலே புறஜாதிகள் என்ன ஆகிறாங்களாமா? வாசி அந்த வசனத்தை. வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்கி போறாங்க. புறஜாதிகள் என்ன ஆகி விடுறாங்க? கலங்கி போறாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களோ கலங்கக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். அது மட்டுமல்ல, பாருங்க, எரேமியா 14:22 வாசிங்க. சீக்கிரம் எடுத்து வாசிக்கலாம். பாருங்க, ஆண்டவர் கேட்கிறார், புறஜாதிகளுக்குள்ள எந்த ஒரு தேவர்களால், தேவன் அல்ல, கவனமா புரிஞ்சுக்கொள்ளும், தேவனுக்கும் தேவர்களுக்கும் வித்தியாசத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். தேவன் என்றால் ஒருவர், அந்த ஒருவர் தான் யாரு? யெகோவா என்கிற இந்த பூமியிலே மனிதனாக வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அப்ப அதனாலதான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஒரே தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினுடைய நாமத்திலே என்பது பிதா என்பது கர்த்தரையும், குமாரன் என்பது இயேசுவையும், பரிசுத்த ஆவி என்பது கிறிஸ்துவையும் குறிக்கிறது. அதனால்தான் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே நாமத்தை சொல்லி அந்த நாமத்திலே நாம் ஞானஸ்நானம் எடுக்கிறோம். அந்த நாமத்திலே நாம் தேவனை நாம் பெயர் சொல்லி அழைக்கிறோம். அந்த நாமத்திலே தேவனை நாம் கனப்படுத்துகிறோம். ஆகவேதான் நமக்கு ஒரே ஒரு தேவன் உண்டு. அந்த ஒரே தேவன் மட்டுமே மழையை வருஷிக்க பண்ண முடியும்.
ஆனால் புறஜாதிகளுடைய தேவர்கள் என்றால் அநேகம், ஒன்றுக்கும் மேற்பட்டதுதான் தேவர்கள். இன்னொன்று தேவர்கள் என்றால் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட தூதர்களும் மனிதர்களையும் அது குறிக்கிறதாக இருக்குது. ஏஞ்சல்ஸ், ஏஞ்சல்ஸ் என்றால் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டது. பிசாசும் என்னதான் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு தேவ தூதன் தான். அவன் விழுந்து போன கேரூப், அவன் விழுந்து போன கேரூபாக இருக்கிறான். அவன் ஒரு தேவனுடைய சன்னிதானத்திலே ஆராதனைகளுக்கு தலைவனாக இருந்தவன். அவனுக்கும் மிகாவேலுக்கும் சண்டை ஏற்பட்டு அங்கே மிகாவேல் அங்கே போரிட்டு இவனை இந்த பூமியிலே விழத்தள்ளினார். அந்த மிகாவேலாகிய அந்த தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அன்றைக்கு அவர் தேவதூதனாக நின்று அந்த பிசாசை துரத்தி அடித்தான். ஆனால் அதே பிசாசு இந்த பூமியிலே வந்து இந்த பூமிக்கு வந்த தேவனாகிய கர்த்தரை அவர் கொன்று போடும்படியாக செய்து புறஜாதிகள் மத்தியிலே அவரை அவமானப்படுத்தி, இஸ்ரவேல் மத்தியிலே அவரை அவமானப்படுத்தி அந்த மகிமையின் தேவனை அவன் கொன்று போட்டான். அந்த பழி தீர்த்து கொண்டான் அவன். ஆனால் தேவன் என்ன செய்யல, தன்னுடைய சரீரத்தை அவர் மரிக்க விடல. அந்த சரீரம் அங்கே மண்ணோடு மண்ணாய் போகாதபடி அந்த சரீரத்தை அவர் உயிரோடு எழுப்பினார். ஆமென். அதனால இயேசு என்ன சொன்னார், பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார். அந்த சரீரம் அது பூமியிலே தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் தனக்கென்று ஒரு சரீரத்தை ஏற்படுத்தி கொண்டு அவர் இந்த பூமியிலே வந்தார். சரி, இப்போ இந்த புறஜாதிகளோ அல்லது இந்த புறஜாதி மார்க்கத்தினுடைய பிள்ளைகளோ அங்கே என்ன செய்யக்கூடாதாமா, இஸ்ரவேலர்கள் அந்த வழியிலே செல்லக்கூடாது, அவர்களுக்குள்ளாக நீங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி எச்சரிக்கிறார். அது மட்டுமல்ல, இங்கே தேவன் என்ன செய்கிறார் என்று பாருங்க. ஏசாயா மூலமாகவும் தேவன் என்ன செய்கிறாராமா, அந்த ஜனங்களை அவர் எச்சரித்தார். அது நமக்கு தெரியும். அது மட்டுமல்ல, தேவனாலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே புறஜாதிகளுடைய கையிலே விற்று போடப்பட்டார்கள். யார் அந்த இஸ்ரவேலர்கள்? அந்த தானியேல் காலத்திலே இருந்த அந்த ஜனங்கள். நீங்க வாசித்து பாருங்க. தானியேல் புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா வாசிக்கலாம். தானியேல் நம்ம சீக்கிரம் எடுத்து வாசிக்கலாம். நீங்க வாசித்தீங்கன்னா அங்கே தானியேல் ராஜா, தானியேலுடைய அங்கே இருந்த பொழுது 12ஆம் அதிகாரத்தை எடுங்க. தானியேல் 12ஆம் அதிகாரத்துல வாசிங்க. தானியேல் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். பாருங்க, ஜனத்தின் அதிபதியாகிய மிகாவேல் எழும்புவான். பாருங்க, யாதொரு ஜாதியாரும் தோன்றின காலம் முதல் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அது மட்டுமல்ல, நீங்க அதை வாசித்தீங்கன்னா வாசிங்க. அங்கே ஆண்டவர் சொல்றார் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை. 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தால் முடிவு பெறும்போதே இவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்கிறேன். பாருங்க, ஆண்டவர் என்ன செய்கிறாராமா, இங்க இந்த தண்ணீரில் மேல் நிற்கிறவர் என்ன செய்கிறாராமா, அங்கே வானத்துக்கு நேராக அங்கே அவர் ஏறெடுத்த ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்று சொல்லுகிறார். அப்போ இது என்னது? இந்த ஒரு காலம்னா என்ன, இந்த காலங்கள் என்ன என்று நம்ம பார்க்கும் பொழுது நீங்க வாசித்தீங்கன்னா அது வேதத்துல தேவன் அதற்கு முன்பாக
அங்கே சொல்றார். 35ஆம் வசனத்தை வாசிங்கள். தானியேல் 11:35 வாசிங்க. அறிவாளிகளை புலம்பிடுகிறதற்கும் சுத்திகரிக்கிறதற்கும் வெண்மையாக்குகிறதற்கும் அவர்களில் சிலர் விடுவார்கள். முடிவு கால பரியந்தம் இப்படி இருக்கும். குறித்த காலம் வரை இன்னும் நாள் செல்லும். பாருங்க, குறித்த காலம் வர நாள் செல்லும் என்று சொல்றார். அடுத்தது நீங்க தானியேல் 9ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். 9:24 வாசிங்க. மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் புத்திக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் ஜனத்தின் மேலும் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலகங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். பாருங்க, அங்கே சொல்றாருங்க, மீறுதலை தவிர்க்கதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதுக்கும் தரிசனங்களையும் முத்திரைகளையும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுவதற்கும் ஜனத்தின் அதிபதி மேலும் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும் என்று அங்கே சொல்றார். இந்த 70 வாரங்கள் என்றால் என்ன? இதிலே எத்தனை வாரங்கள், என்னென்ன காரியமாகும், இதை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்களில் எடுப்போம். ஏனென்றால் இது ஒரு மிக நீண்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இதற்கு முன்பாக ஒரு காரியத்தை தேவன் அங்கே செய்கிறார். என்ன காரியம் என்றால், நீங்க வாசித்தீங்கன்னா தானியேல் எழுதின புத்தகம் தானியேல் 2ஆம் அதிகாரத்துல அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. அது என்ன என்று நீங்க பாக்குறப்ப பாருங்க, தானியேலுக்கு ஒரு சொப்பனம் தானியேலுடைய அந்த தானியேல் பாபிலோன்ல அங்கே அடிமைப்பட்டிருக்கிறப்போ அங்கிருந்த நெபுகாத் நேச்சார் ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அந்த சொப்பனத்தை கண்ட பொழுது அவருக்கு ஒரு கலக்கம், நடுக்கம், பயம் ஏற்படுகிறது. அந்த சொப்பனத்துல அவர் கண்டது என்ன என்று அவருக்கு தெரியல. ஆனா பாருங்க, அந்த சொப்பனம் என்ன என்று இங்கே நீங்க பாக்குறப்போ தானியேல் அதை குறித்து விவரித்து சொல்றார். அந்த விவரிக்கிறது தான் நீங்க தானியேல் 2ஆம் அதிகாரத்துல 31 நீங்க வாசிக்கலாம். பாருங்க, இதுதான் அந்த சிலை. நான் இதை உங்களுக்கு காட்டுறேன், நீங்க பாருங்க. இந்த சிலை இருக்கிறது. இந்த சிலை எப்படி இருக்காமா, தலை, இதனுடைய தலை எப்படி இருக்கிறதாமா, பசும் பொன்னாக இருக்கிறது. இது பொன்னிலே இருக்கிற தலை. சரிங்களா? இதனுடைய காரியங்களை நம்ம வரும் நாட்களில் தியானிக்கலாம். அடுத்தது, அதனுடைய மார்பும் புயங்களும், மார்பு என்றால் செஸ்ட் பகுதியும் கைகளும், 2 கைகளும் இந்த செஸ்டும் வயிறும் சேர்ந்த இந்த இதுவும் அது என்னவா இருக்குதாமா, வெள்ளியும். பாருங்க, அதனுடைய வயிறும் தொடையும் வெண்கலமுமா இருக்கிறது. பாருங்க, ஃபர்ஸ்ட் பொன், 2வது வெள்ளி, அதனுடைய வயிறும் அதனுடைய தொடையும் வெண்கலமாக இருக்கிறது. பாருங்க, இந்த பாதகதியை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வயிறு முதல் கால், அந்த முழங்கால் வரைக்கும், தொடைப்பகுதி வரைக்கும் வெண்கலமாக இருக்கிறது. பாருங்க, அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண். பாருங்க, இந்த காலுக்கு கீழே, முழங்காலுக்கு கீழே என்னவாக இருக்கிறது, இரும்பு. பிறகு ஒரு பாதி என்னவா இருக்குதாமா, இரும்பும் ஒரு பாதி களிமண்ணும். இவ்வளவு காரியம் இருக்கிறது என்றால் இது ஒரு மிக முக்கியமான காரியம். இதுதான் புறஜாதிகளுக்கு தேவன் எச்சரிப்பு கொடுத்த காலங்கள்.
இந்த என்ன காலம் இது என்று நான் அதை தலைப்பை மட்டும் சொல்லி, வரும் நாட்களிலே இந்த தானியேலுடைய சொப்பனத்தை குறித்து, தானியேல் சொப்பனத்தை விவரித்த நேபுகாத்நேச்சர் கண்ட அந்த சொப்பனத்தை குறித்து, தானியேல் விவரித்த அதை குறித்து அதை நம்ம வர நாட்கள தியானிப்போம். அது என்ன என்றால், அந்த தலை என்பது அது பசும்பொன்னிலே இருந்தது. அது பாபிலோன் ராஜ்யத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. இந்த பாபிலோன் ராஜ்யம் எப்பொழுது தொடங்கப்பட்டது என்றால், கிறிஸ்துவுக்கு முன், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பாக துவங்கப்பட்டது. அது தலையாக இருந்தது. பிறகு இரண்டாவதாக அதனுடைய மார்பும் புயங்களும் வெள்ளியாக இருந்தது. அது மேசியா பெர்சியா என்கிற, மேதியா பெர்சியா என்கிற அந்த 2 காரியங்களாக இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த காரியமாக இருக்கிறது. இது எல்லாம் ஒவ்வொரு ராஜாக்களுடைய காலங்களிலே, கவனமா கேளுங்க, ஒவ்வொரு ராஜாக்களுடைய காலங்களிலே இந்த இஸ்ரவேலர்கள் அடிமைப்பட்டு கொண்டிருந்த காலம். இஸ்ரவேலர்கள் அடிமைப்பட்டு கொண்டிருந்தாங்க. பாருங்க, தேவன் அவர்களுக்கென்று ஒரு ராஜா, அவர்களுக்கென்று ஒரு ராஜ்யம், அவர்களுக்கென்று ஒரு நாட்டை கொடுத்து, அங்கே நீங்கள் இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் என்ன செய்யல? அதை கீழ்ப்படியாமல் தேவனுடைய வார்த்தைக்கு முரட்டாட்டமும் கலகமும் ரண்டகமும் பண்ணி, அங்கே தேவனாலே அங்கே முன்குறிக்கப்பட்டு அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்து, அவர்கள் எலியாவை, அவர்கள் எலிசாவை, தானியேலை, ஏசாவை, அங்கே நீங்க எரேமியாவை, எசேக்கியேலை, அங்கே ஆகூப்பை, நெகேமி, எப்படி வேதத்துல நீங்க பார்க்கிறவங்க எல்லாம் தீர்க்கதரிசிகள், தேவனுடைய தாசர்கள், தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு கொண்டு சென்ற ஆசாரியர்கள். அதுபோல ராஜாக்கள், தானியேல் ராஜா, தாவீது ராஜா, சாலமோன் ராஜா, இப்படி அநேக ராஜாக்கள் எழும்பி, ஆனால் இந்த ராஜாக்களும் என்ன ஆகிவிட்டாங்க? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் புரஜாதி மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அங்கே புரஜாதிகளுடைய ஜீவியத்தை ஜீவித்து கொண்டு வந்ததால், புரஜாதிகள் என்றால் நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். புரஜாதி மார்க்கம் என்பது தேவனை நமஸ்கரிக்காமல், ஒரு புறம் தேவனை நமஸ்கரிப்பது போல இருந்து, இன்னொரு புறம் புரஜாதிகளுடைய காரியங்களை செய்வது, இரண்டும் கலந்து செய்வது, இருமனம் உள்ளவர்களாக இருப்பது. இன்றைக்கு எப்படி நம்ம கிறிஸ்தவ மார்க்கத்திலே நீங்க பாக்குறீங்க, பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி என்று சொல்லிக்கொண்டு தேவனை இருவராக்கி கொண்டு, மூவராக்கி கொண்டு, இன்னும் அங்கே சிலை வழிபாடுகளை, மரியாளையும், இன்னும் அங்கே தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய அந்த சீஷர்களையும், அதுபோல மரித்த தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கும் சிலைகளாக வைத்துக் கொண்டு வழிபட்டு கொண்டிருக்கிற மார்க்கங்கள் அங்கே கேத்தலிசத்தில் இன்றைக்கும் இருக்கிறது. இதுதான் இரண்டும் செய்வது புரஜாதி மார்க்கம். அது இப்படிப்பட்ட இந்த புரஜாதி மார்க்கத்தை இங்கே துவக்கம் வந்து அந்த நாட்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் என்னது? இரண்டாவதாக வெள்ளி, மூன்றாவதாக வெண்கலம். அது எப்படி இருக்கிறது? வயிறும் தொடையும். அது கிரேக்க ராஜ்யமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த தேசத்திலே கிரேக்கர்களும் இருந்தார்கள். இங்கே கிரேக்கர்களுக்கும் இவர்கள் அடிமையாக இருந்தாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து நாட்களிலே அங்கே கிரேக்கர்கள் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நாட்களிலே அடுத்தது பாருங்க, இந்த கால்கள் அது என்னது? இரும்பு. அது ரோமர்களுடைய நாட்கள். இயேசு கிறிஸ்து பிறக்கிறப்பதான் என்னது? ரோமருடைய ராஜ்யம் நடந்து கொண்டு வந்தது. இயேசு கிறிஸ்துவை அங்கே அழித்து, இயேசு கிறிஸ்துவை அங்கே சிலுவையில் அறைந்தது யாருதான்? எந்த ராஜாக்கள்? அது ரோமர்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைய கொண்டு போனவர்கள் யாரு? ரோமர்கள். நீங்க வாசிங்க, மத்தேயுல கடைசி அதிகாரத்தில் இருக்குது பாருங்க.
நம்ம வேதத்தை வெறுமனே வாசித்து போகக்கூடாது. அதனாலதான் வேதத்திலே அநேக ரகசியங்கள், அநேக காரியங்கள் இருக்கிறது. அந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் வேதத்திலே முன்னையாகவே நமக்கு சொல்லப்பட்டு, அது எச்சரிக்கப்பட்டு, அது நடந்து கொண்டிருக்கிற காரியங்களாக இருந்தது. வாசிக்கலாம். 28ஆம் அதிகாரம், மத்தேயு 28 வாசிங்க. 28 14 13 14 15 இருந்து வாசிங்க. நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிகளுக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாய் இருக்கிறது. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில். போதும் போதும். இங்க நீங்க பாக்குறீங்க, இவர்கள் எல்லாம் யார் என்றால், நீங்க வாசிங்க லூக்கா 3ஆம் அதிகாரத்துல, லூக்கா 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கலாம் இவர்கள் யார் யார் அங்க இருந்தாங்க என்று. திபேரியா ராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்துல பெந்தி பிலாத்து யூதேயா தேசாதிபதி, ஏரேது காற்பங்கு தேசாதிபதி கலிலேயாவுக்கும், அவனுடைய சகோதரனாகிய பிலிப்பு காற்பங்கு தேசமாகிய இந்திரேயாவுக்கும், திரு கொத்தானியா நாட்டிற்கும் அதிபதியாய் லிசானியா காற்பங்கு தேசமாகிய அபிலே அதிபதியும் இவர்கள் எல்லாம் இருந்தாங்க. இவர்கள் எல்லாரும் யார் என்றால், இவர்கள் அனைவரும் ரோமர்கள். இவர்கள் யார்? எல்லாரும் இவர்கள் எல்லோருமே யார்? அது சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. இவர்கள் எல்லோரும் ரோமர்கள். இவர்கள் எல்லோருமே ரோமர்களாக இருக்கிறார். சரி, இவர்கள் பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்துனுடைய இது எது வரைக்கும் இருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கி அங்கே தொடர்ச்சியாக அது 450 ஆண்டு வரைக்கும், இயேசு கிறிஸ்து பிறந்து 450 ஆண்டு வரைக்கும் சுமார் 600 ஆண்டுகள் இந்த ரோமர்களுடைய ராஜ்யம் உலகம் முழுவதும் ஸ்தாபித்திருந்தது. நமக்கு தெரியும், இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற இந்த கேலண்டர் என்பது ரோமர் ராஜர்களாகிய யார்? அது ஜூலியஸ் சீசர். இவர்கள் தான் என்ன செய்தாங்க? கேலண்டரை கொண்டு வந்தார். இன்றைக்கு நம்ம பயன்படுத்துகிற 28 நாள், 30 நாள், 31 நாள் என்று சொல்கிற இந்த கேலண்டரை கொண்டு வந்தது யாரு? இந்த யூதர்கள் தான், சாரி, இந்த ரோமர்கள் தான். அதுதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த கேலண்டராக அங்கீகரிக்கப்பட்டது. அதனாலதான் பாருங்க, இந்த ரோமர்கள் அவ்வளவு வல்லமை படைத்தவர்களாக இருந்தாங்க. பிறகு இந்த பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணும் என்பது இன்றைக்கு இந்த ரோமர்களுடைய ராஜ்யத்திற்கு பிறகு இந்த தேசமானது முழுவதுமாக அங்கே பிரிக்கப்பட்டு அது மேற்கு ஐரோப்பியாவாக அந்த 10 நாடுகளாக அது மாறினது. அந்த 10ல் 5 அவையெல்லாம் வேதத்தில் இருக்கிறது. ஸோ இது மிகப்பெரிதான ஒரு பெரிய சத்தியம் உள்ள ஒரு காரியம். அது வேதத்திலே சொல்லப்பட்டது. அது இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிதான ஒரு காரியம். இதை குறித்து நம்ம வர நாட்களில் நம்ம தியானிக்கலாம். சரி, இங்க நான் சொல்ல வந்த மிக முக்கியமான காரியம், இந்த நேபுகாத்நேச்சார் கண்ட அந்த தலையை குறித்து. இந்த புரஜாதிகளுடைய மார்க்கம் எப்படி துவங்கினது, இந்த புரஜாதிகளுடைய யுகத்திலே அங்கே காணப்பட்ட காரியங்கள், அந்த ராஜாக்களுடைய நாட்களிலே நடந்த காரியங்களுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்றால், சம்பந்தம் இருக்கிறது. நமக்கும் என்ன இருக்கிறது?
சம்பந்தம் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு எப்படி ஒவ்வொரு தேசமும் ஒவ்வொரு ராஜாக்களாலே அல்லது இன்றைக்கு குடியரசான பிறகு அந்த நாட்டு மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்டு இங்க இன்றைக்கு ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. அதற்கு முன்பாக இப்ப நம்ம இந்தியாவும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த 75 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டு கொண்டு வந்தார்கள். அதற்கு முன்பாக குறுநில மன்னர்கள், அங்கே சிறிய சிறிய ராஜாக்கள், சிறிய சிறிய மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அப்ப அதற்கு முன்பாக நீங்க பார்த்தீர்கள் என்றால் அங்கே இந்தியாவிலே ஒவ்வொரு கிரேக்கர்களுடைய ஆட்சி, அலெக்சாண்டருடைய ஆட்சி, அதுபோல அதற்கு முன்பாக இப்படி ஒவ்வொரு ராஜாக்களுடைய ஆட்சி, அந்த காலமெல்லாம் வேதத்திலே முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. அது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அது காரியமாக இருக்கிறது. அது வேதத்திற்கும் இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளுக்கும் அது சம்பந்தம் உள்ளதாக இருக்கிறது. இந்த பிரஜாதிகளுடைய யுகத்திலே தேவன் தன்னுடைய பிள்ளைகளை எவ்விதமாக நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம முழுவதுமாக எல்லா காரியங்களை அறிந்து கொள்ளும் பொழுது மட்டும்தான் தேவன் எப்படி ஒரு சிறு கூட்டத்தை தனியாக பிரித்தெடுக்கிறார். இன்னைக்கு உலகம் முழுவதும் சுமார் 800 கோடிக்கும் மேற்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த 800 கோடிக்கும் மேற்பட்ட ஜனங்களிலே எத்தனை பேர் தேவனுக்காக வைராக்கியமாக உண்மையாக இருக்கிறார்கள் என்றால் அங்கே ஒரு சிறு கூட்டம் ஜனங்கள் தான் இருக்கிறாங்க. எந்த விதமான உலக காரியத்திலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாதபடி, தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடி, தங்களை அங்கே இந்த உலக காரியங்களிலே மதிமயங்கி போகாதபடி பரிசுத்தத்தோடு பயத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய வருகையிலே காணப்பட தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எப்படி அன்றைக்கு நோவாவின் நாட்களிலே அந்த 8 பேர் காப்பாற்றப்பட்டார்களோ, லோத்துடைய நாட்களிலே அந்த சோதோம் கொமோரா எப்படி அசுத்தமும் அருவருப்பான இருந்தது, அதிலிருந்து எத்தனை பேர் தான் காப்பாற்றப்பட்டார்கள்? லோத்துனுடைய நாட்கள்ல எத்தனை பேர்? லோத்துடைய நாட்கள்ல 3 பேர் தான். அதனாலதான் நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்றது, ஒரு பேப்பரும் பேனாவும் கொண்டு வந்து எழுதி வச்சுக்குங்க, சொல்வதை மார்க் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் என்று. அது மிக அவசியமாக இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம சரியான பாதையிலே சென்று கொண்டு இருக்கிறோம் என்று உணர்ந்து கொள்ள முடியும். பாருங்க, அந்த சோதோம் குமாராவை அங்கே என்ன இருந்தது? சோதோம் குமாராவுல வேசித்தனம், கே செக்ஸ் என்று சொல்லுகிற ஆணுக்கு ஆண் புணர்ச்சி, பெண்ணுக்கு பெண் புணர்ச்சி அந்த தேசத்தில அருவருப்பு அக்கிரமம் அதிகமாயிற்று. அது இன்றைக்கும் அதிகரித்து கொண்டு வருகிறது. இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இன்றைக்கு அதிகரித்து கொண்டு வருகிறது. அதற்கென்று கோடிக்கணக்கான பேர் அதற்கு சப்போர்ட் செய்யறவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. அது சரிதான். அதை சட்டமாக இயற்றின நாடுகளும் இன்றைக்கு இருக்கிறது. மேலை நாடுகளிலே அதை ஒரு சட்டமாக இயற்றி அதை முழு அங்கீகாரம் கொடுத்து அப்படிப்பட்ட அருவருப்பை செய்து கொண்டவர்கள் இருக்கிறாங்க. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு மறுபடியும் திரும்பி வரும் பொழுது அது நோவாவின் நாட்களைப் போல பாவம் அதிகரித்திருக்கும், லோத்தின் நாட்களைப் போல காணப்படும். ஒன்று நோவாவின் நாட்களைப் போலவும், இன்னொன்று லோத்தின் நாட்களைப் போல. லோத்தின் நாட்களிலே காணப்பட்ட அந்த பாவம், அந்த வேசித்தனம், அந்த ஆண் புணர்ச்சி மறுபடியும் காணப்படும் என்று எச்சரித்தார். ஆகவேதான் பாருங்க, அது வேதத்தோடு கூட இணைந்ததாக இருக்கிறது. ஆனால் அதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் ஒரு சிறு பகுதி. அதே போலத்தான் இன்றைக்கு நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சரியானபடி அறிந்து கொண்டு, அவர் இந்த வேதத்திலே எப்படி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எச்சரித்து அவர்கள் கேட்டவர்கள் தப்பித்து போனார்கள். அதுல ஆண்டவருடைய காலத்துல தப்பித்தவர்கள் யார்? சீசர்கள்ல 11 பேரும். பிறகு அதை யாரெல்லாம் விசுவாசித்து அங்கே இயேசு கிறிஸ்துவோடு கூட வந்தார்களோ அவர்கள் எல்லாம் அங்கே காப்பாற்றப்பட்டார்கள். மற்றவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அன்றைக்கு இருந்த யூதர்கள், இஸ்ரவேலர்கள் தேசம் எங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். அதுவும் இந்த வேதத்திலே இருக்கிறது. அவர்கள் என்ன செய்வார்கள், என்ன நடக்கும் என்று இந்த நாம் இப்பொழுது பார்த்த அந்த நேபுகாத்நேச்சாரின் சிலையிலே அந்த காரியங்கள் இருக்கிறது. அதான் வரும் நாட்களில் அதை குறித்து தியானிக்கலாம். அது மட்டுமல்ல, இந்த பிரஜாதிகளுடைய யுகம், இந்த யுகத்திலே என்ன மிக முக்கியமான காரியம் நடக்கும், இது எப்பொழுது முடிவடைகிறது என்று நான் முதல்ல இந்த காரியத்தை முடித்து, நான் ஏன் இந்த வாரம் இந்த காரியத்தை நான் எடுத்தேன் என்றால், இங்க எப்படி பிரஜாதி யுகம்
எங்கிருந்து துவங்கப்பட்டது? இந்த புறஜாதி யுகத்திற்கு சுவிசேஷகம் செல்லவில்லை. எது வரைக்கும்? இயேசு கிறிஸ்துனுடைய காலம் வரைக்கும் சுவிசேஷம் செல்லல. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு பிறகு இந்த புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் சென்றது. முதலாவது சேமுடைய சந்ததிக்கு சுவிசேஷம் சென்றது. இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை கொண்டு சென்றார். அதற்கு முன்பாக அவர்களை எச்சரித்தார். அவர்களுக்கென்று காரியங்களை கொடுத்த பொழுது அவர்கள் அதை கேட்கவில்லை. பிறகு அவரே அந்த காரியத்தை செய்தார். இன்றைக்கு தன்னுடைய சீசர்கள் மூலமாக அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். புறஜாதிகளாகி நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அங்கே நம்ம இப்பொழுது வாசித்த மத்தேயு 28 ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? நீங்க சகல ஜாதிகளுக்கும், நீங்க எல்லா இடங்களுக்கும் போங்க, நீங்க சென்று தேவனுடைய நாமத்தை குறித்து சொல்லுங்கள், அதை பற்றி பேசுங்கள் என்று சொல்லி அருள் கேட்டார். அவர்களுக்கு அவர் உரிமை கொடுத்து அவர்களை அனுப்பி வைத்தார். ஆகவே இந்த 2000 ஆண்டுகளாக அது நமக்கு கிடைத்திருக்கிறது. அது எப்படி கிடைத்தது? இந்த புறஜாதி யுகமும் முடிந்து போகும். ஒரே ஒரு வார்த்தையை வாசித்து நம்ம முடிக்கலாம். வாசிங்க, ரோமர் 11, சீக்கிரம் எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 11:25 வாசித்து இது எப்படி முடிய போகிறது என்று நம்ம வாசிக்கலாம். பாருங்க. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். பாருங்க, இது யாருக்கு பேசிக்கொண்டிருக்கிறார் என்றால் ரோமர்களுக்கு. இது யாருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுறது? ரோம் பட்டணத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற புறஜாதிகளுக்கு அங்கே இந்த காரியத்தை பேசுறார். என்ன பேசுகிறார் என்றால், நீங்க புறஜாதிகளா இருக்கிறீங்க, நீங்க தான் பெரிய புத்திமான், நீங்க தான் எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி நீங்க பேசாதீங்க, நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றேன். என்ன என்றால், புறஜாதியராகிய உங்களுடைய நிறைவு உண்டாகும். புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும். அது வரைக்கும் இஸ்ரவேலர்களில் ஒரு பங்கு கடின மனதுண்டாகும். நீங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா கடின மனதுன்னு இருக்கு. யாருக்காவது கையில் இங்கிலீஷ் பைபிள் இருக்காங்க? இருக்கா? நான் வாசிக்கிறேன் பாருங்க. ரோமர் 11:25 நான் வாசிக்கிறேன் பாருங்க. For if thou were cut off the 25 வாசிக்கிறேன் பாருங்க. For I would not, brethren, for ye that I ignore of this mystery, lest ye should be wise in your own conceits, but blindness in part is happened to Israel. Blindness என்று சொல்லப்பட்டிருக்கிறது. blindness என்னது? குருட்டுத்தன்மை. blindness என்னது? குருடு. அவர்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. இங்க தமிழில கடின மனதுன்னு போட்டிருக்கிறது, ஆங்கிலத்திலே blindness. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு அங்க தன்னுடைய சீசர்களை பார்த்து, உங்கள் கண்கள் காண்பதால் நீங்கள் பாக்கியவான்கள், உங்கள் காதுகள் கேட்பதால் நீங்க பாக்கியவான்கள், உங்கள் கண்கள் காண்பதால் நீங்க பாக்கியவான்கள்ங்கிறாரு. அப்ப அன்றைக்கு இருந்த எல்லாருமே குருடா அல்ல, அவர்களுடைய ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டிருந்தது. சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருந்தது. ஆமென். இன்றைக்கு நமக்கும் அதே ஆவிக்குரிய கண்ணை தேவன் திறந்திருக்கிறார். ஆமென். அதனாலதான் நம்ம இன்றைக்கு புறஜாதி மார்க்கத்தில் இருந்து நம்ம வெளியே வந்திருக்கிறோம். எப்படி அன்றைக்கு இஸ்ரவேலர்களை தேவன் புறஜாதி மார்க்கத்தை நீங்க மறுபடியும் கற்றுக்கொள்ளாதீர்கள் என்று எச்சரித்தாரோ, அதே போலத்தான் இன்றைக்கு நமக்கும் புறஜாதி மார்க்கத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறுபடியும் கற்று மறுபடியும் பின்வாங்கி போகக்கூடாது. ஏன் இந்த பிரசங்கம் கொடுக்கப்படுகிறது என்றால், நம்மை சுற்றி இன்றைக்கு நடக்கிற நிகழ்வுகள் அது நம்மை ஏமாற்றி விடும், நம்மை மதிமயங்க செய்யும். பிசாசானவன் எப்படி அன்றைக்கு ஏவாளை ஏமாற்றி தேவனுடைய வார்த்தையை இல்லாததை இருக்கிறது என்று சொல்லி அவளை ஏமாற்றினானோ,
மரணமே வராது என்று அவன் சொல்றான். அவன் சொன்ன காரியமே என்னது? நீங்க இதை புசித்தால் உங்களுக்கு என்ன வராது? உங்களுக்கு மரணம் வராதுன்னு அவன் சொல்றான். நீங்க பாருங்க, அவன் சொல்றான் பாருங்க, 5ஆம் வசனம் 3:5, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படுமாமா. நான் சொன்ன காரியம் புரிஞ்சா? இங்க பிளைண்ட்னஸ்ங்குது, இங்க பிசாசு சொல்ற உங்க கண்கள் திறக்கப்படும். அப்ப என்ன, ஆண்டவர் என்ன ஆதாமையும் ஏவாளையும் குருடாவா படைச்சாரு? புரிகிறதா உங்களுக்கு? ஆண்டவர் குருடாவா படைச்சாரு ஆதாம? ஆண்டவர் என்ன குருடாவா இருக்காரு? இல்ல, சரிதானே? அப்போ ஆதாமுக்கும் கண் இருக்கிறது, ஏவாளுக்கும் கண் இருக்கிறது. ஆனால் இவன் என்ன சொல்றான் பாருங்க பிசாசு, இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று சொல்லி, அது மட்டுமல்ல அவன் என்ன சொல்றான் பாருங்க, நீங்கள் சாகவே சாவதில்லை. 4ஆம் வசனத்துல அவன் தொடங்குறதே அப்படித்தான். ஆண்டவர் சொல்றாரு, நீ இதை புசிக்கும் நாள்ல சாவைன்னு மட்டும்தான் சொல்றாரு. ஆண்டவர் ஒன்று கண்ணு போயிரும் காது போயிரும் எதுவுமே சொல்லல. பிசாசு எப்படி சொல்றான் பாத்தீங்களா? உங்களுக்கு அந்த 2 வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். அவன் ஒன்றை கூட்டி இன்னொன்னை அதிகரித்து பேசுகிறது தான் பிசாசனுடைய தன்மை. அதான் உலக ஞானங்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ இதை புசிக்கிறப்போ நீ சாகவே சாவாய். நீ என்ன ஆவாய்? நீ சாகவே சாவாய் என்றுதான் சொல்றார். ஆனால் பிசாசு என்ன சொல்றான்? நீ சாகவே சாவதில்லை. ஏன்னா நீ புசித்தீனா உன் கண் திறக்கப்படும், நீ நன்மை தீமை அறிந்து நீ தேவர்களைப் போல ஆகி விடுவாய். தேவர்கள் என்னது? நாங்க எப்படி ஏஞ்சல்களா இருக்கிறோம், நாங்க எப்படி இன்னைக்கு எல்லா இடங்களுக்கும் போறோம் வர்ற, எல்லாத்தையும் செய்கிறோம், எல்லாவற்றையும் நாங்க பார்க்கிறோம், எல்லாவற்றையும் அனுபவிக்கிறோம், அதே மாதிரி நீங்க எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். அதான் பிசாசு செய்கிற தந்திரம் இன்னைக்கு. அதனாலதான் மனிதனுக்கு ஆசை அடங்கிறதே இல்லை. பார்ப்பதெல்லாம் வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரன் என்ன வாங்குறானோ இவனும் வாங்குவான், பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்யறானோ இவனும் செய்வான். ஆசை, ஆசைக்கு அளவில்லாமல் போய்கொண்டிருக்கதான் மரணத்தை கொண்டு வருகிறது. பேராசை பெருநஷ்டங்கிற மாதிரி பாருங்க. அடுத்தது கண்கள். அது பிசாசு சொல்ற உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய கண் அது. அப்ப பிசாசு என்ன செய்கிறான்? அந்த ஆவிக்குரிய கண்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஆண்டவர் திறந்து வச்ச அந்த கண்ணை அவன் என்ன செய்து போட்டான்? அது திறக்கப்படும் உங்களுக்குன்னு சொல்லி அவன் ஏமாற்றி அங்கே தவறான வழியில அவன் நடத்தி வைத்தான். ஆகவேதான் இந்த பூமிக்கு மரணம் வந்தது. சரி, இந்த ஆவிக்குரிய கண் இன்றைக்கு நமக்கு என்ன காரியத்தை சொல்லுகிறது? இந்த மரணம் எப்படி இன்றைக்கு நம்ம மேல தொங்கிக் கொண்டிருக்கிறது? இந்த மரணத்தில் இருந்து நாம் எப்படி தப்பிக்கலாம்? இந்த சுவிசேஷம் என்றால் என்ன? புரஜாதிகள் யுகம் எப்படி துவங்கப்பட்டு அது எப்பொழுது முடியடைய போகிறது? இந்த புரஜாதி யுகத்திலே என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று கர்த்தருக்கு சித்தமானால் வர நாட்கள் தியானிப்போம். எப்படி துவங்கப்பட்டது என்று நம்ம பார்த்தோம். இனி வர நாட்கள் அதை தியானித்து பிறகு அந்த நெபுகாத் நேச்சாருடைய அந்த சிலைகளை குறித்தும் அதனுடைய காரியங்களை குறித்தும் வருகிற நாட்களில் தியானிப்போம். நீங்க இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கேட்ட வசனத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான வேளையிலே உடைய சத்திய வார்த்தையை வாசித்து தியானிக்கும் அதனுடைய மகிமையான காரியங்களை, மகத்துவமான காரியங்களை குறித்து பேச தேவ இரக்கம் கொடுத்ததற்காக நன்றி அப்பா. நீர் வார்த்தையாய் இருக்கிறீர். அந்த வார்த்தையை குறித்தும் அதனுடைய மகத்துவங்களை, மகிமைகளை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவ இரக்கம், தேவ தயவு தொடர்ந்து கிடைக்க உங்களுடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். இயேசப்பா, உம்முடைய வார்த்தையானது அது இன்னைக்கும் மகிமையாயிருக்கிறது, அது மகத்துவமாக இருக்கிறது. அந்த வார்த்தையும் அந்த வார்த்தையினுடைய ஆச்சரியமான காரியங்களை குறித்தும், அதிசயமான காரியங்கள், ஆசீர்வாதமான காரியங்களை குறித்தும் நீர் எவ்விதமாய் புறஜாதிகளுக்கு நீர் இன்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். அந்த புறஜாதிகள் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்கள் ஆண்டவரை செய்கிற உலக காரியங்களை விட்டு அவர்கள் மனம் திரும்பி தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அதை குறித்து இன்னுமாய் அதிகமாய் அறிந்து கொள்ளத்தக்கதா தேவ இரக்கம் கிடைக்கட்டும். இதை கேட்ட எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து நாங்களும் சாட்சியாய் இருக்க உண்மையான உத்தமமான இருதயத்தின்படியாய் நடந்து கொள்ள தேவ கிருபை எங்களுக்கு தர வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கத்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கத்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கத்தருக்கு சித்தமானால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம் ராபோஜனம் எடுப்போம். வாரத்தின் முதலாம் நாள் ராபோஜனம்